ஸோ ஜைனிசம் வந்து பார்த்துட்ருக்கோம் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் 1ல் நம்ம வந்து ஜைனிசம் வந்து என்னென்னா அப்படிங்கிறது ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருந்தது சமண தத்துவங்கள், அதாவது டெனட்ஸ் ஆஃப் ஜைனிசம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டெனட்ஸ் ஆஃப் ஜைனிசம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த தத்துவங்கள் இல்லையா, சமண தத்துவங்கள் அப்படின்னு தமிழில் சொல்கிறோம். சமண தத்துவங்கள் என்னன்னா, ஸோ முதல் தத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ பிகினிங் ஆர் எண்ட். புரியுதுங்களா? அதாவது உலகத்திற்கு தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை, அது கிடையாது அப்படின்னு சொல்கிறது தான் இவங்களுடைய முதல் தத்துவமாக இருக்கிறது. இரண்டாவது தத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது டியூவலிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜைனிசம் வந்து டியூவலிசம். என்ன டியூவலிசம் அப்படிங்கிறது, சமணம் இரு பொருள் வாதத்தை கொண்டது. இரு பொருள் வாதத்தை கொண்டது. ஒன்று வந்து சோல், இரண்டாவது வந்து மேட்டர். சரிங்களா? சோல்னா ஜீவா அப்படின்னு அர்த்தம். சோல்னா ஜீவா, மேட்டர்னா அஜீவா. மேட்டர்ங்கிறது அஜீவா. அப்போது சமணம் இரு பொருள் வாதத்தை முன்வைத்து உலகம் ஆன்மாவாலும், அதாவது ஆன்மாங்கிறது அந்த ஜீவனை குறிக்குது, பொருளாலும் உருவானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அஜீவா அப்படிங்கிறது ஜீவா, அஜீவா அப்படிங்கிறது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சோல், மேட்டர். ஸோ ரெண்டாவது அவங்களுடைய முக்கியமான டெனட்ஸ். மூணாவது டெனட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இது வந்து சொல்லும் போது தே கம்மிங் டுகெதர் ஆஃப் ஜீவா அண்ட் அஜீவா. ஸோ ரெண்டுமே சேர்ந்து, ஸோ இது ரெண்டுமே சேர்ந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஆக்ஷன், செயல் சொல்கிறோம் இல்லையா, அந்த ஆக்ஷன் தான் இவங்க கர்மா அப்படின்னு சொல்கிறாங்க. கர்மா, இந்த கர்மா தான் ஆக்ஷன், which leads to an endless cycle of birth and rebirth. சரிங்களா? அதாவது ஜீவனும் அஜீவனும் இணையும் போது கர்மா, வினை உண்டாகிறது. ஸோ தமிழில் வந்து கர்மா, வினை உண்டாகிறது அப்படிங்கிறத அவங்க தத்துவத்தைப்படி நம்புகிறாங்க. ஸோ இது முக்கியமான கர்மாக்கள், அதாவது முக்கியமான தத்துவங்களை நம்ம பார்த்துருக்கோம். சரி, நெக்ஸ்ட்டு ஒன்று பார்க்கலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 ரத்தனாஸ் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது த்ரை ரத்தனாஸ். த்ரை ரத்தனாஸ் வந்து தமிழில் மும்மணிகள், மும்மணிகள் அல்லது 3 ரத்தினங்கள். மும்மணிகள் அல்லது 3 ரத்தினங்கள் அப்படின்னு சொல்லுவோம். என்னங்கிறது அந்த 3 பார்க்கலாம், அருமையாக இருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ரைட் ஃபெய்த். ஸோ ரைட் ஃபெய்த். ஸோ ரைட் ஃபெய்த்னா என்ன? நன்னம்பிக்கை. இரண்டாவது ரைட் நாலேஜ். ரைட் நாலேஜ். மூன்றாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் கண்டக்ட். தமிழ்லையும் சொல்கிறேன், உங்களுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், எழுதிட்டு சொல்கிறேன். ரைட் கண்டக்ட். ஸோ தமிழில் போகிறதுக்கு முன்னாடி இவங்க இப்படி யூஸ் பண்ணிக்கல. யார்? சமண தத்துவங்கள் அவங்க வந்து இந்த மும்மணிகளை ரைட் ஃபெய்த்து, ரைட் நாலேஜ், ரைட் கண்டக்ட்னா சொல்லவே இல்லை. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க தெரியுங்களா? அதை தான் மெயினாக நோட் பண்ணிக்கணும். சமயக், சமயக் தர்ஷனா. சமயக் தர்ஷனா தமிழ்லேயே அதுதான், இங்கிலீஷ்லையும் அதுதான். சமயக் தர்ஷனா அதுதான் ரைட் ஃபெய்த். அடுத்தது ரெண்டாவது
சமயக் சமயக் ஜனனா ஜனனா அப்படின்னு சமணத்தில் சொல்கிறாங்க. சான்ஸ்கிரிட்டில் சமயக், சரிங்களா, சமயக் மகாவர்த்தா மகாவர்த்தா மகாவிரத்தா மகாவிரத்தா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ சமயக் தர்ஷனா, சமயக் ஜனனா, சமயக் மகாவர்த்தா. ஸோ தமிழில் சொல்லலாம் நன்னம்பிக்கை, நல்லறிவு, நன்னடத்தை. அவ்வளோதான். இந்த 3 மணிகளை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஒன்று நம்ம பார்க்க போகிறது 5 கிரேட் வாவ்ஸ். VOWS. 5 கிரேட் வாவ்ஸ். என்னங்க அப்படி 5 கிரேட் வாவ்ஸ்? பஞ்ச மகாத்ரா, பஞ்ச மகாரதா. பஞ்சனா படிச்சிருக்கோம் இல்லையா, 5. மகாரதா கிரேட் வாவ்ஸ். தமிழ் என்ன தெரியுங்களா? ஐம்பெரும் சூளுரைகள். ஐம்பெரும் சூளுரைகள். சூளுரை தான் கிரேட் வாவ்ஸ். என்ன அந்த ஐம்பெரும் சூளுரைகள் பார்க்கலாம். சூளுரைகள் ஃபர்ஸ்ட் ஒன் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? என்ன கேள்விப்பட்டிருப்போம்? நாட் டு கில், நாட் டு கில் ஆர் இன்ஜூர், ஆர் இன்ஜூர். இதை தான் நம்ம என்ன பேர் வச்சுருக்கோம்? அகிம்சா அப்படின்னு சொல்கிறோம். அகிம்சா, கொல்லாமை. தமிழில் வந்து அகிம்சா கொல்லாமை அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது நாட் டு ஸ்டீல், நாட் டு ஸ்டீல், STAL, ஸ்டீல். ஸ்டீலுக்கு அவங்க சமணத்தில் சொல்கிறாங்க என்ன தெரியுமா? ASTEYA, ஆஸ்டியா, ஆஸ்டியா. ஸோ ஆஸ்டியானா என்ன? கல்லாமை, கல்லாமை. அஸ்தையா அப்படின்னு சொல்லுவாங்க. அஸ்தையானா கல்லாமை. ஓகேங்களா? மூன்றாவது நாட் டு லை, நாட் டு லை. சத்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. சத்தியா. இதுக்கு தமிழில் என்ன அப்படின்னா பொய்யாமை, பொய்யாமை. ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்லையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, பொய்யாமை. நான்காவது செலிபேசி, SCELIBACY, செலிபேசி. நிறைய பேருக்கு இங்கிலீஷ் தெரியும், ஆனால் இது மாதிரி வெர்சன் தெரியாது இல்லையா? என்ன? பிரம்மச்சாரியா, பிரம்மச்சாரியா. ஸோ தமிழில் தெரியும் புலனடக்கம், புலனடக்கம்ங்கிறதான் செலிபேசி. ஐந்தாவது சூளுரை நாட் டு பொசஸ், not to possess, possesses இல்லையா? possesses, POSSESS, possess property இல்லையா? PROPRTY, property. not to possess property. பொருள் பற்றின்மை, பொருள் பற்றின்மை அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து அவங்க சமணத்தில் சான்ஸ்கிரிட்டில் சொல்லுது அப்பரிக்கிரகா, அப்பரிக்கிரகா. சரிங்களா? சொல்லலாம், படித்து வச்சுக்கணும், முக்கியமானது. ஸோ அகிம்சா, சத்தியா, அஸ்தயா, அப்பரிக்கிரகா, பிரம்மச்சாரியா ஞாபகம் வச்சுக்கணும். அது அகிம்சை, உண்மை. அடுத்தது திருடக்கூடாது, சொத்து அபரிக்கக்கூடாது, மது விலக்கு அப்படிங்கிற மாதிரி நிறையா அவங்களுடைய சூளுரைகள் இருக்குது. ஸோ இவங்கள்ட்ட அடுத்தது என்ன தெரிஞ்சிக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து சியாத்வாதம், சியாத்வாதம்
அல்லது அநேகாந்தவாதம். அநேகாந்தவாதம். ஸோ 2 வாதத்தை இங்கே வைக்கிறாங்க. சமண மதத்தில் சியாத்வாதம், அநேகாந்தவாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்கிறாங்கன்னா theory of manifoldness. theory of manifoldness. ஒரே பொருள் பல இயல்புகள் பொருந்தியதாய் இருப்பதே அநேகாந்தவாதம். புரியுதுங்களா? ஸோ theory of manifoldness of reality. ஒரே பொருள் பல இயல்புகள் பொருந்தியதாய் இருப்பதே அநேகாந்தவாதம். அதே மாதிரி இதை இன்னொரு அருமையான ஒரு வேர்டு சொல்லாம கீ பாயிண்ட்ஸ். இந்த கீ பாயிண்ட்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிங்க. அதுக்கப்புறம் பில்டப் பண்ணி நீங்கள் எக்ஸாமில் கேட்குற கொஸ்டினுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் கொடுத்துடலாம். PLURALISTIC. புளூரிஸ்டிக்ஸ். ஒரே பொருள் பல்வேறு கோணங்களில் பார்க்கும்போது அநேக இயல்புகள் உள்ளதாக காணப்படுவது. அதுதான் புளூரிஸ்டிக். ஒரே பொருள் பல்வேறு கோணங்களில் பார்க்கும் பொழுது அநேக இயல்புகள் உள்ளதாக காணப்படுகிறது. ஸோ ஜென்ரலாக வந்து இந்த வேதங்களில் இது ஒரே பொருள் இருக்கும். ஆனால் மறுபடி பார்க்கும்போது படிக்கும்போது அதோடைய கோணங்கள் மாறுவதை நாம் பார்ப்போம். இதெல்லாம் வந்து சியாத்வாதம், அநேகாந்தவாதம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். அடுத்தது பாருங்க, இந்த பாயிண்ட்டு முடிஞ்சது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த மதத்தை பற்றி சொல்லலாம். ஜைனிசம் எப்படிங்க அப்படின்னா ஒரு பழமையான மதம், ஓல்டஸ்ட் ரிலிஜியன்ஸ். சரிங்களா? அதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும். ஓல்டஸ்ட் ரிலிஜியன்ஸ். இன்னொன்று சொல்லலாங்க. ஓல்டஸ்ட் ரிலிஜியன்ஸ் சொல்லிட்டோமா? இன்னொன்று கண்டினியூ பண்ணலாம். என்ன சொல்லுங்கள்? ஸ்டில் ப்ராக்டிஸ்டு டுடே. அது அருமையான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். என்ன மீனிங் புரியுதுங்களா? ஸ்டில் ப்ராக்டிஸ்டு டுடே. இன்றும் இந்த மதம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது முக்கியமானது. சரிங்களா? இந்த மதத்தை ஸ்பிளிட் ஆயிடுது இல்லையா? டிவிஷன் நடந்துடுது. என்ன டிவிஷன் நடந்தது? ஒன்று வந்து திகம்பராஸ், ஸ்வதம்பராஸ். ரெண்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அழகாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஒன்றுமே கிடையாது. ஸ்வதா பாருங்க. ஸ்வதான்னா என்னப்பா? வெண்மையை குறிக்கும். சஃபேது. ஸோ அவங்க வந்து சான்ஸ்கிரிட்டில், ஹிந்தியில் சஃபேதுன்னு சொல்லுவாங்க. சஃபேது என்றால் வெள்ளையை குறிக்கிறது. அப்போ ஆடைகளை அவர்கள் அணிவார்கள். சரிங்களா? திகம்பராஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம என்ன? ஸோ வந்து நியூடு. பத்திரப்பாகு அப்படிங்கிற முக்கியமானவர் இல்லை. பத்திரப்பாகு. சரிங்களா? இவர் தான் ஒரு சமண துறவி. இவருடைய தலைமையில் தான் என்னாச்சுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த என்ன சொல்கிறது டிவிஷன் உருவானுச்சுங்க. இந்த பத்திரப்பாகு இருக்கா இல்லைங்களா? என்ன பண்ணார் அப்படின்னா மகதம் போகிறாருங்க. மகதம் ஒரு நாடு தானே. அங்கே போகிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா மக்கள் ரொம்ப பஞ்சத்தில் சிரமப்பட்டுட்டு இருக்காங்களாம்மா. இருக்காங்க. அப்போ இந்த பத்திரப்பாகு என்ன பண்ணுறாரு? எடா எவ்வளோ சிரமப்படுறீங்க, நான் பாரு சாப்பிட மாட்டேன், உண்ண மாட்டேன், ஆடையை அணிய மாட்டேன், எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு போய் அவர் உட்கார்ந்தது தாங்க இன்னைக்கு வந்து திகம்பரார். வெளியை ஆடையை அணிந்தவர் அல்லது நிர்வாணமானவர். புரியுதுங்களா? திகம்பராசுடைய அர்த்தம் நிர்வாணமானவர் அப்படின்னு. அடுத்து உங்களுக்கு சொல்லிட்டேன் ஆல்ரெடி. சொதம்பராஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க? வெள்ளை ஆடையை உடுத்தியிருப்பார்கள். அவங்க என்ன திகம்பராஸ் என்ன சொல்கிறாங்க? நான் ஆடை அணிஞ்சிருக்காங்க, ஆனால் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. நாங்கள் பாருங்கள் தோல், எங்களுடைய நிர்வாணம்
அதுதான் ஆடை. சிதம்பராசு ஒரு வெள்ளை ஆடையை அணிந்திருக்காங்க. இது ஒரு சமண மதத்தில் ஒரு பிளவு, சமண மதத்தில் ஒரு பிளவு காணப்படுது. இந்த ஜைனிசம் மகதால என்னாச்சுங்க, இந்த பிளவுனால வீக்கண்ட் அப்படியே அந்த கொஞ்சம் வீக் ஆயிடுச்சு. எப்பயுமே பிளவு ஏற்பட்ட வீக் ஆயிரும் இல்லையா? சரி, யார் யார் எந்தெந்த நாடுகள், அதாவது நம்ம இந்தியாவில் சுதந்திரத்துக்கு பிறகு தான் இல்லையா, பிரிட்டிஷ் இந்தியா வரும்போது தான் ஒரே நாடு இல்லைங்களா. இப்போ அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன நாடு, குட்டி குட்டியாக மகதம் தனி, கலிங்கா தனின்னு சொல்லுவோம். அதுபோல் எந்தெந்த நாடுகள் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஸ்டேட்ஸ் என்னென்ன ஸ்டேட்ஸு பாருங்கள். குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், ஒரிசா, கர்நாடகா. யாருங்க இது? என்னது? இவங்கெல்லாம் வந்து தீவிரமாக ஃபாலோ பண்ணவங்க. இட் ஃபவுண்ட் ardent followers in குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், ஒரிசா அண்டு கர்நாடகா. சரிங்களா? இதுலேருந்து ஞாபகம் வச்சுக்கணும். தனியாக இப்போது டீட்டெயிலாக திகம்பராஸை பற்றி பார்க்கலாங்க. ஸோ இந்த நோட்ஸு ப்ளஸ் எக்ஸ்ப்ளனேஷன் இஸ் 90% enough ஃபார் தி எக்ஸாமினேஷன். இதே சிறப்பாக நீங்கள் படிங்க. இதுலேருந்து நிறையா படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு எந்த ஒரு டவுட்டும் இல்லாத மாதிரி வச்சுக்கிட்டிங்க வச்சுங்களேன். அதுக்கப்புறம் இன்கேஸ் உங்களுக்கு வந்து சரி இது இல்லாமல் புதுசாக ஒன்று கேட்டாங்க சார் அப்படின்னா, யூ கேன் கோ அண்ட் ரெஃபர் ஸ்டாண்டர்ட் புக்ஸ். ஓகேங்களா? அப்போ தான் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் எடுத்து நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா இன்னும் நிறையா ஞாபகத்தில் நம்ம நிற்குங்க. சரிங்களா? ஸோ திகம்பராஸ் பற்றி சொல்கிறாங்க. இவங்க திகம்பராஸ் இருக்காங்களே, யாருங்க இவங்க அப்படின்னா ஆர்த்தோடாக்ஸ் அண்டு கன்சர்வேட்டிவ் ஃபாலோவர்ஸ். ஆர்த்தோடாக்ஸ் அண்டு கன்சர்வேட்டிவ் ஃபாலோவர்ஸ். திகம்பரர் வைதிக, ஆர்த்தோடாக்ஸ் அர்த்தம் வைதிக பழமை வாய்ந்த போக்குடைய சீடர்கள். போக்குடைய ஃபாலோவர்ஸ் தான் சீடர்கள். திகம்பராஸ் இவங்களுக்கு தெரியும், நிர்வாணமாக இருப்பாங்க, ஆடை அணிவதில்லை, அதெல்லாம் ஈஸியாக தெரியும். எந்த விதமான உடையும் வைத்து கொள்ள தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதான் அடுத்த ஒரு பாயிண்ட். என்ன சொல்கிறாங்க? ஃபர்பிடன். தடைன்னா ஃபர்பிடன் டு ஹேவ். ஸோ என்ன அர்த்தம் வச்சுருந்தீங்கன்னா, ஏதாவது நீங்கள் மறைக்க தோணும். அது அந்த என்ன சொல்கிறது, ஒரு ஃபீல் வரும் இல்லையா, எதை மறைச்சிக்கணும் அப்படின்னு, அது கூட வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனி கைண்ட் ஆஃப் பொசஷன்ஸ். புரியுதுங்களா? எந்த விதமான உடையும் வைத்துக்கொள்ள தடை விதிக்கப்பட்டிருந்தது யாரு? திகம்பரருக்கு. ஸோ இந்த திகம்பராஸ் இல்லையா, அதில் வந்து திகம்பரர் அதை நம்பப்படக்கூடியது என்ன அப்படின்னா, தே பிலீவ் தட் உமன் கெனாட் அச்சீவ் நிர்வாணா ஆர் லிபரேஷன் டைரக்ட்லி. பெண்கள் சரிங்களா நேரடியாக விடுதலை பெறவோ நிர்வாண நிலை அடையவோ முடியாது என திகம்பரர் நம்பினார் அப்படிங்கிறது திகம்பருடைய எக்ஸ்பிளனேஷன். அடுத்தது யார் அப்படின்னா ஸ்வதம்பராஸ். இவங்க பார்த்தீங்கன்னா ஜென்ரலி ப்ரொக்ரெசிவ்னா என்ன அர்த்தம்? முற்போக்கு ஆனவர்களாக கருதப்படுகிறார்கள். இவங்க ஜென்ரலாக வெள்ளை ஆடைகள் இல்லைங்களா. அதுக்கப்புறம் இவங்க வந்து கம்பளி நூலால் ஆன ஒரு தொடைப்பம் வச்சுருப்பாங்க. அது முக்கியமானது, நோட் பண்ணிங்க. தொடைப்பம் வச்சுருப்பாங்க, கம்பளி நூலால் ஆன தொடைப்பம். they are permitted to have சரிங்களா, they are permitted to have
ரோஜபர்ணா பாருங்க, பேரை பாருங்க, ஆர்ஏ. ஸோ ஆர்ஏ ரஜோபர்ணா, ரஜோஹரனா, இங்கிலீஷில் பேர் ரஜோஹரனா அப்படிங்கிறது சான்ஸ்கிரிட். நம்ம சான்ஸ்கிரிட் தெரியாதனால அதெல்லாம் ஞாபகத்து வர மாட்டேது. ரஜோஹரனா அந்த துடைப்பத்துக்கு பேருங்க அவன் வச்சிருக்கிறது ரஜோஹரனா. ரஜோஹரனா ப்ரூம் வித் உல்லன் த்ரெட்ஸ், கம்பளி நூல்களால் ஆன ஒரு சிறிய துடைப்பம். அது இல்லாமல் அங்கே என்ன வச்சுருப்பாங்க, பெக்கிங் பவுல், கையில் அவங்க வந்து ஒரு பிச்சை பாத்திரம் ஒன்று வச்சுருப்பாங்க. அண்டு புக்கு, அவங்களுடைய புத்தகம் ஒன்றை வைத்திருப்பார்கள். இப்படி தான் அவங்க வந்து போவாங்க. இப்போ திகம்பராஸில் பெண்களுக்கு வந்து இந்த நிர்வாணம் அப்படிங்கிற வந்து அவங்க சொல்லப்படவில்லையா? பார்த்தீங்களா, சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க பாருங்கள், பெண்கள் நேரடியாக விடுதலை, அதாவது அவங்க சொல்கிற கான்செப்டை முழுவதுமாக ஃபாலோ பண்ண தேவையில்லை. யாருக்கு? பெண்களுக்கு. பெண்கள் நேரடியாக விடுதலை பெறவோ நிர்வாண நிலையை அடையவோ முடியாதுன்னு சொல்லி திகம்பரார் சொல்கிறாங்க. ஆனால் சுதம்பராஸில் நீங்கள் வந்து ஆண்களைப் போல பெண்களும் சமமாக அந்த வெள்ளை ஆடையை அணிந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக அவங்க சொல்கிறாங்க விடுதலை பெற சமமானவர்கள், விடுதலை பெற சமமானவர்கள். They are equally capable of achieving liberation. ஸோ liberation for both அப்படின்னு வச்சுக்கலாம், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. liberation for both male and female, men and women அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஈஸியாக ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை, ஞாபகம் வைக்கிறது ரொம்ப ஈஸி. ரைட், நெக்ஸ்ட் போகலாம். இந்த சமண மதம் இல்லையா, ஜெயினிசம், முதல் ஜெயின் சபா நடந்த இடம் எது கேட்பாங்க. ஸோ இது மாதிரி பாயிண்ட் ஹிண்ட்ஸாக கொடுக்குறேன். ஜெயின் சபா, த ஃபஸ்ட் ஜெயின் கவுன்சில் வாஸ் கன்வென்ட். சரிங்களா, கன்வென்ட்டுங்கிறது ஒரு அருமையான ஒரு இங்கிலீஷ் வேர்டு, நோட் பண்ணிக்கோ. கன்வென்ட்னா கூட்டப்பட்டது. எங்கே? பாடலிபுத்திரம். ஸோ பாடலிபுத்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிளேஸ். என்னது? பாட்னா, பாடலிபுத்திரம். யாருங்க தலைமை தாங்கினார், அவர் பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, அவர் பேர் வந்து ஸ்தூல் பாஹு என்பவரால் முதல் ஜெயின் சபா பாடலிபுத்திரத்தில் கூட்டப்பட்டது. இப்போ வந்து எந்த ஆண்டு இல்லைங்களா, எந்த ஆண்டு அப்படிங்கிறது புக்கில் சரியாக கூட போகாதனால நீங்கள் இயரை நெட்டில் சர்ச் பண்ணி இங்கே நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஸோ விடக்கூடாது, கேட்டு விட்ருவாங்க. சரிங்களா, இயர் என்ன அப்படிங்கிறது நோட் பண்ணிக்கணும். செகண்ட் கவுன்சில், ஃபஸ்ட் கவுன்சில் முடிஞ்சிருச்சு. செகண்ட் கவுன்சில் சொல்லிட்டாங்க. என்னது? பிசி 512, நேரடியாகவே சொல்லிட்டாங்க. 512 எங்கன்னா வல்லபியில் தான் நடந்தது இரண்டாவது ஜெயின் சபா. யாருடைய தலைமையில் நடந்தது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா, தேவர்த்தி சமஸ்தர் ராணா. பாருங்க, அது வந்து நம்ம இந்த வேர்டு, அது சான்ஸ்கிரிட்டில் வரக்கூடியது. சக்ஷ்மாஸ் ரமணா ஞாபகம் வச்சுப்போம். தேவர்த்தி சமஸ்ரமணா அவருடைய தலைமையில் தான் வல்லபில் ஏடி இல்லையா, ஆஃப்டர் டெத். நான் பிசின்னு கொடுத்துருக்கேன், தவறு, மாற்றிக்கோ. ஏடி தான், நான் கிபினா ஏடி. ஸோ ஏடி 512 ஆஃப்டர் டெத். சரி, இந்த சமய மாநாடு, ஃபஸ்ட்டு மாநாடு எப்போ நடந்தது இல்லை கண்டுபிடிச்சி சொல்லிங்க. எடுத்து பாருங்கள். பிசிஇ 3rd century கொடுத்துட்டாங்க. பிசிஇ 3rd century பாடலிபுத்திரத்தில் ஸ்தூலபத்திரர்
ஸ்தூல் பாகுன்னு சொல்லி ஒரு புக்கில் கொடுத்துருப்பாங்க. இன்னொரு புக்கில் வந்து பத்திரர்னு இருக்கும். ரெண்டுமே அவர் ஸ்தூல பத்திரர் அவர் தலைமையில் நடைபெற்றது. இங்கே 12 அங்காஸ், இதில் வந்து 12 அங்காஸுங்க, 12 நூல்கள் தொகுத்து வழங்கப்பட்டது. இந்த மாநாட்டில் தான் சமண சமயம் சுதம்பரர் திகம்பரர் என்று 2 பிரிவாக பிரிக்கப்பட்டது. ஸோ நீங்கள் வந்து இதில் போனீங்கன்னா தெரியும், புத்திசமில் எந்த மாநாட்டில் வந்து ஹீனயானம் மகாயானம் பிரிஞ்சதுன்னு சொல்லி பார்ப்போம். அது வந்து அடுத்த செஷனில் பார்ப்போம். ஸோ இந்த செஷனில் இந்த ஜெயினிசமில் ஃபஸ்ட்டு கவுன்சில் அதிலே தெரிஞ்சிருச்சு, 2 பேர், அது டிவிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, சுதம்பரர் திகம்பரர் அப்படின்னு. 2வது சமண சமய மாநாட்டு வந்து பார்த்தீங்கன்னா வல்லபின்னு சொல்லியிருக்கோம். ஸோ தேவதி கிருஷ்ணமர்ணா அவருடைய தலைமையில் கிபி 512 நடந்தது இல்லையா. எத்தனை நூல்கள்? அதுவும் 12 அங்கங்கள், அங்காஸ், 12 அங்கங்கள், 12 உப அங்கங்கள், ரெண்டுமே வந்து தொகுத்து வழங்கிட்டாங்க. ஸோ 12 அங்காஸ் அண்ட் 12 உப அங்காஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இதோட வந்து ஜெயினிசம் மேக்ஸிமம் நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? என்ன தெரிஞ்சிருப்பீங்க? ஜெயினிசம் நம்ம இந்தியாவில் பெரிய லெவலில் பரவுனதுங்க. ஸோ பெரிய ஒரு எக்ஸ்பென்ஷனில் ஆனது. என்ன ரீசன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன ரீசனுங்க? அரசு ஆதரவு. சரிங்களா. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற இந்த பாயிண்ட்ஸை எதை குறிக்குது அப்படின்னா ராயல் பேட்ரோனேஜ் தான். ராயல் பேட்ரோனேஜ் எப்படி இந்த சமண மதம் டிக்ளைன் ஆகிறதுக்கு இன்னொரு ரீசன். ஸோ பேரலாக இல்லையா, சமண மதம் இருக்கும்போது பௌத்த மதம் ரெண்டுமே பேரலாக இருந்திருக்குது. என்னங்க? அரசு ஆதரவு. ஸோ அரசு ஆதரவு இருந்துச்சு அப்படின்னால எல்லாரும் மாறுவாங்க, மதத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு கண்டிஷன். ஒரு ராஜா மாறிட்டாருன்னா பின்னாடி மக்கள் மாறிடணும், இல்லாட்டி அவர் மேலே வாரி எல்லாரும் பிரச்சனை பண்ணுவாங்க. சரி, இந்த ராயல் பேட்ரனேஜ் பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம 2 பிளேஸாக பிரிச்சுக்கலாம். ஒன்று நார்த் இந்தியா, இன்னொன்று சவுத் இந்தியா. வட இந்தியாவில் எப்படி, தென்னிந்தியாவில் எப்படி, யார் யாருங்க இந்த வட இந்தியாவில் வந்து ஃபாலோ பண்ணாங்க அப்படி ஒரு லிஸ்ட் எடுத்து பார்ப்போமா? யார்? பிம்பி சாரர் சொல்கிறோம் இல்லையா, ராஜா பிம்பி சாரா, அவர் ஃபாலோ பண்ணிட்டாருங்க. அஜாத சத்ரு, அஜாத சத்ரு அவரும் ஃபாலோ பண்ணிட்டாரு. கேட்பாங்க. உதயான், ஹர்ஷவர்தனா, ஹர்ஷவர்தனா, காரவேலா, காரவேலா, சந்திரகுப்த மௌரியர், சந்திரகுப்த மௌரியர். ஸோ வந்து இந்த ராஜாக்கள்லாம் நார்த் இந்தியாவில் ஃபாலோ பண்ணிட்டாங்க. தென்னிந்தியாவுக்கு வரலாமா? யார் யார் அப்படி பார்க்கலாம். கடம்பா, கடம்பா டினஸ்டி, கடம்பா வம்சம், அவங்களும் எங்களை ஃபாலோ பண்ணிட்டாங்க. அடுத்தது கங்க வம்சம், கங்க டினஸ்டி. ராஷ்டிர கூடார்கள், ராஷ்டிர கூடார்கள், ராஷ்டிர குட்டாஸ். சாளுக்காஸ், சாளுக்கியாஸ், சாளுக்கியர்கள், இவங்களாம் வந்து ஃபாலோ பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து கவனிக்கும் போதே ஒரு டவுட் வந்திருக்கணும். எல்லாம் ஓகே, நார்த் இந்தியாவில் ஓகே, சவுத் இந்தியாவில் ஓகே, உடனே ஒரு நல்லா வந்து படிச்சுட்டு இருக்கவங்க ஒரு டவுட் வந்திருக்கும். என்ன வந்திருக்கும்? வாட் அபவுட் தமிழ்நாடு? வாட் அபவுட் ஜெயினிசம் இன் தமிழ்நாடு? கண்டிப்பாக படித்தே ஆகணும். தமிழ்நாட்டில்
ஜைனிசம் எப்படி இருந்தது? டிஎன் தமிழ்நாட்டில். ஸோ நார்த் இந்தியாவில் வந்து இதை ஜைனம், இன்னும் கூட ஜெயின் கோவில் நம்ம ஊரில் இருக்கு இல்லைங்களா ஜெயின கோவில். ஆனால் தமிழ்நாட்டில் இதை சமணம் என்று அழைத்தார்கள், சமண கோவில் அப்படி என்று அழைத்தார்கள். சமண கோவிலுக்கு ஒரு எவிடன்ஸ் கொடுக்குறாங்க பாருங்க. மதுரை இருக்கு பார்த்தீங்களா, மதுரையிலிருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்தில், சரிங்களா, அந்த ஊர் பேர் கீழக்குயில்குடி. கீழக்குயில்குடி அப்படிங்கிற ஒரு கிராமங்க. அந்த கிராமத்தில் சமணர் மலைன்னு இருக்குதாமா. நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன். சமணர் மலை காணப்படுகிறது. அங்கே சமண துறவிகள், தீர்த்தங்கராஸ்லாம் உருவங்கள், ஸ்டாச்சுஸ்லாம் அங்கே காணப்படுது. இதை வந்து நம்ம இந்தியன் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், சரிங்களா, அது கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு நினைவு சின்னமாக இருக்குது. பார்த்தா தமிழ்நாட்டிலையும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஒரு எவிடன்ஸ் கிடச்சிருச்சு. செகண்ட் எவிடன்ஸ் போலாமா? இங்கன்னு அதே ஊர் தான், மதுரை தான். மதுரையிலேருந்து 25 கிலோமீட்டர் தூரம், சரிங்களா. அந்த கிராமத்தின் பெயர் வந்து அரிட்டாப்பட்டி. அரிட்டாப்பட்டி. அந்த மலையுடைய பெயர் கலிஞ்ச மலை. கலிஞ்ச மலை. அங்கே போன என்ன இருந்துச்சு? பாண்டவர் படுக்கை. புரியுதுங்களா? பாண்டவர் படுக்கை இஸ் தி பெட் ஆஃப் ஜெயின் செயின்ட்ஸ். இஸ் தி பெட் ஆஃப் ஜெயின் செயின்ட்ஸ். அந்த சமண துறவிகள் படுத்து உறங்கியிருக்காங்க அப்படிங்கிற அருமையான இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சிது. அடுத்த ஒரு இடம் அறவோர் பள்ளி. ஸோ இங்கே ஏன் தமிழில் எழுதுகிறோம் அப்படிங்கிறது இன்னொன்று புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ் இங்கிலீஷில் பார்த்தாலும் அப்படியே அந்த தமிழுக்கு என்ன இருக்கோ அப்படியே டைப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அறவோர் பள்ளி. அறவோர் பள்ளி எங்கே காணப்படுகிறது அப்படின்னா எந்த ஊர்லேயும் இல்லை. அது இங்கங்க மணிமேகலை அப்படிங்கிற ஒரு காவியம் இருக்கு இல்லைங்களா, அந்த காவியம்ல கூறப்பட்டுள்ளது. அந்த மணிமேகலை காவியத்தில் கூறப்பட்டுள்ளது, சமண துறவிகள் வாழ்ந்த இடம் அறவோர் பள்ளி அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. ஸோ அறவோர் பள்ளி சமண துறவிகள் வாழ்ந்ததுக்கான எவிடன்ஸாக அந்த மணிமேகலை நூல் காணப்படுகிறது. அது இல்லாமல் மணிமேகலையில் கோவலனும் கண்ணகியும் மதுரைக்கு செல்லும் வழியில் சமண பெண் துறவிகளை பார்த்தார்கள், பேசியிருக்காங்க. பார்த்தாங்க பேசினாங்க சொல்லவே கூடாது இல்லையா? துறவிகள்லாம் பார்த்து பேசலாம்னு. துறவிகள் இவர்களை ஆசீர்வித்தார்கள். அருமையான ஒரு ஆசீர்வித்தார்கள். பிளெஸ்டு தி கப்பிள். யாருங்க? அந்த கோவலன் அண்ட் கண்ணகி. ஒரு கேள்வி வந்துடும் இல்லையா? இப்போ என்ன கேள்வி வரும்? அந்த பிளஸ் பண்ண அந்த மாங்க்ஸ், அந்த சைன்ஸ் யாரு? அந்த பெண் துறவிகள் பேர் தெரிஞ்சிருக்குமா? அவங்க தான் யாரு? கவுந்தி அடிகள். கவுந்தி அடிகள் அவங்க பேர் ஞாபகம் வச்சுக்கணும். கவுந்தி அடிகளில் அவங்க பிளஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி மணிமேகலைக்கு அடுத்த ஒரு காப்பியமாக இருக்கக்கூடியது எது? கவுந்தி அடிகள் பற்றி சொல்கிறது எது? சிலப்பதிகாரம். ஸோ கோவலன் கண்ணகி பற்றி பேசக்கூடியது சிலப்பதிகாரம். ஸோ மணிமேகலையில் என்ன சொல்லியிருக்காங்க? அறவோர் பள்ளின்னு சொல்லியிருக்காங்க. சிலப்பதிகாரத்தில் இந்த அறவோர் பள்ளி தாண்டி அடுத்தது கோவலனும் கண்ணகியும் கவுந்தடிகள் பிளஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூறப்பட்டுள்ளது. வேறு ஏதாவது இருக்குதா? கண்டிப்பாக இருக்குதுங்க. தமிழ்நாடுடைய கண்டினியூட்டி என்ன அப்படின்னு பார்க்கலாம். அடுத்தது என்ன அப்படின்னா புகார். பூம்புகார் பட்டினம் சொல்கிறோம் இல்லையா? புகார், உறையூர், மதுரை,
வஞ்சி, வஞ்சி சரிங்களா, மதுரைக்கு அப்புறம் வஞ்சி. ஸோ வஞ்சியை தான் வஞ்சிக்கு இன்னொரு பெயர் என்ன? வஞ்சி. கருவூர். ஸோ அவன் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கான் புக்கில் கருவூர்னு. நீங்கள் படிக்காமல் போயிட்டீங்கன்னா அதான் கேட்டு விட்ருவாங்க. வஞ்சிக்கு இன்னொரு பேர் கருவூர். அடுத்தது காஞ்சிபுரம். காஞ்சிபுரம் இங்கெல்லாம் என்ன இருக்குதுங்க? சமண மடாலயங்கள், சமண மடாலயங்கள் காணப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. சரிங்களா. ஜெயின் மொனாஸ்டரிஸ். மடாலயங்கள்னா இங்கிலீஷில் மொனாஸ்டரிஸ். நெக்ஸ்ட்டு வேறு எங்கே இருக்குது அப்படி போகலாம். நம்ம காஞ்சிபுரத்தை என்ன சொல்லுவாங்க முன்னாடிலாம்? ஜைன காஞ்சி அப்படி தான் சொல்லுவோமா. ஏன்னா அவ்வளோ சமணம் அந்த ஜெயினிசம் ஃபாலோ பண்ணாங்க. காஞ்சிபுரத்தில் திருப்பதி குன்றம், திருப்பதி குன்றம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இரண்டு பழமையான சமண கோவில்கள் காணப்பட்டுள்ளது. அதனால தான் அந்த கிராமத்துக்கு ஜைன காஞ்சி என்று அழைக்கப்படுகிறது. ஸோ திருப்பதி குன்றத்தில் அந்த கிராமத்தில் இரண்டு சமண கோவில்கள் காணப்படுவதனால் அந்த பிளேஸ் ஜைன காஞ்சி என்று அழைக்கப்படுகிறது. இதுவும் இல்லாமல் காஞ்சிபுரத்தில் என்னென்ன இருக்குதுங்க? திருப்பதி குன்றம் ஒன்று, இன்னொன்று என்னது? சித்தனவாசல். காஞ்சிபுரத்தில் இல்லை இல்லைங்களா? காஞ்சிபுரத்தில் கிடையாது. தமிழ்நாட்டில் இன்னொரு பிளேஸு சித்தனவாசல். சித்தனவாசல். அடுத்தது சிதாரல் மலைக்கோவில். சிதாரல் மலைக்கோவில். ஸோ இங்கெல்லாம் சமண துறவிகள் இருந்ததாக கூறப்பட்டுள்ளது. சரிங்களா. இன்னும் இருக்குது நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ். மதுரை சுற்றிலும் பார்த்தோம்னா நிறைய குகைகள் காணப்படுவது. குகைகள், கேவ்ஸ். இந்த கேவ்ஸ் என்ன பண்ணுறாங்க? இந்த ஜெயினிஸ், அந்த ஜெயின் மாங்க்ஸ் சொல்லுவாங்கள்ல, அந்த சைன்ஸ், அவங்கெல்லாம் அதிக எண்ணிக்கையில் கூடி படுத்து உறங்குவாங்களாமா. அடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் அதே தமிழ்நாட்டில் தொடர்ந்து இன்னும் இருக்குது. என்ன பார்க்கலாமா? ஒரு சோழ ராஜா, அவர் பேர் கோப்பெருஞ்சோழன். இவர் என்ன பண்ணியிருக்காரு தெரியுங்களா? சாப்பிடாம பட்டினியா உண்ணா நோம்பி இருந்து உயிர் நீத்தார். உண்ணா நோம்பி இருந்து உயிர் நீத்தார் என்று கூறப்படக்கூடிய அந்த நூல் புறநானூறு. தமிழ் புறநானூறு. புறநானூற்றில் ஒரு செய்தி, கோப்பெருஞ்சோழன் உண்ணா நோம்பு இருந்து உயிர் நீத்தார். இந்த உண்ணா நோம்பு இருக்கிறவங்க யாரு? சமண மதத்தை சேர்ந்தவங்க தான். சரி, அந்த செய்தியை எப்படி சொல்லப்பட்டுள்ளது புறநானூர்ல அப்படின்னா, சல்லக்கேனா சல்லக்கெனா அப்படிங்கிறது கூறப்பட்டுள்ளது. ஸோ சல்லக்கெனாவுடைய அர்த்தம் சமண நடைமுறையை ஒத்தி இருப்பது போல இருந்தது, அவர் இறந்தது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் லிஸ்ட்டு கூடிக்கிட்டே போகுது. தமிழ்நாடு ரிலேட்டடாக நாலடியார் பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க. நாலடியார் பழமொழி, சீவக சிந்தாமணி, சீவக சிந்தாமணி. அடுத்தது நீலகேசி. அடுத்தது பாருங்க, மதுரையில்
மதுரையில் பிசி பொது ஆண்டு இல்லையா, காமன் எரா, சிஇ காமன் எரா, பிசி கிடையாது, காமன் எரா, பொது ஆண்டு 470. மதுரையில் இந்த 470 சியில் வஜ்ர நந்தி அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா, திராவிட சமண சங்கத்தை நிறுவியவர். திராவிட சமண சங்கத்தை நிறுவியவர். அதனால இவருக்கு ஜெயின திராவிட சங்கனா அவர் வஜ்ர நந்தி. இவர் யாருடைய சீடர்? பூஜ்ய பாதா. ஸோ பூஜ்ய பாதா என்பவருடைய சீடர் தான் இந்த வஜ்ர நந்தி. ஓகேங்களா? ஸோ தமிழ்நாடு இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இந்த சமணத்தில் இருக்கக்கூடிய குகைகள் கேவ்ஸ். ஸோ கேவ்ஸ் இருந்தாங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அங்கங்கே வந்து அவங்க படுக்கைகள்லாம் இருந்தாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அந்த குகைகள் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் கேவ்ஸ், கஜபந்தா கேவ்ஸ். தமிழ்லேயே அதுதான், இங்கிலீஷில் அதுதான். ஸோ இது மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் தனியாகவே எடுத்து கொடுக்குறோம், பார்த்துக்கோ. கஜபந்தா கேவ் எங்கே இருக்குது? மகாராஷ்டிராவில் இருக்குது கஜபந்தா குகை. அடுத்தது எல்லோரா கேவ்ஸ், கேள்விப்பட்டலாம், ஃபேமஸான கேவ்ஸ். அந்த பக்கம் போனால் நம்ம எல்லோரா கேவ்ஸ் போய் பார்க்கணும், எவ்வளோ அருமையாக செஞ்சுருக்காங்கன்னு. எல்லோரா கேவ்ஸ் உடைய நம்பர் கொடுத்துருக்காங்க 30 to 35, 30 to 35வது குகை இந்த மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய இந்த குகை. இதெல்லாம் வந்து சமணர்கள், நம்ம சமண சமயத்தை ஃபாலோ பண்ணியிருக்கோங்கிறது தெரியும். அடுத்த ஒரு கேவ் வந்து மங்கி துங்கி, தமிழ்ல தான், இங்கிலீஷில் மங்கி துங்கி கேவ். இதுவும் மகாராஷ்டிரா தான். உதயகிரி. ஸோ உதய அப்படின்னா உதயமாகிறது. உதயமாவது எங்கே? ஈஸ்டில் தான் உதயமாகும். அப்படி ஈஸ்ட் இருக்கக்கூடிய ஊர், அந்த ஸ்டேட்டு ஒரிசா, மறந்துடக்கூடாது. உதயகிரி, கந்தகிரி கேவ்ஸ். எந்த ஊர்? ஒரிசா. ஹாதிகும்பா, இது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, ஹாதிகும்பா கேவ் வந்து அதுவும் ஒரிசா தான். ஒடிசான்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு கேவ், அருமையான கேவ், சரிங்களா, ரெட்டிங்கில் போடுறேன். சித்தன வாசல், அது எந்த ஊர்னு உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டை சேர்ந்தது சித்தன வாசல். ஸோ இந்த மாதிரி குகைகள்லாம் இருக்குது, சரிங்களா. அடுத்தது இவங்கள்ட்ட வந்து இருக்கக்கூடிய அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாச்சு, அதாவது சிலைகள், ஸ்டாச்சுஸ். யாருடைய ஸ்டாச்சு அப்படிங்கிறதெல்லாம் லிஸ்ட் இருக்குது, சரிங்களா. கோமதேஸ்வரா, பாகுபலி, சரிங்களா, பாகுபலி இந்த ஒரு கர்நாடகா. ரிஷபந்த், அவர் ரிஷபநாத் இல்லையா, ரிஷபநாத். இது என்னவென்று அழைப்பாருன்னா அகிம்சை சிலை, அகிம்சா சிலை.
சரிங்களா? இந்த ரிஷபநாத் அகிம்சா சிலை தான் பார்த்துக்குங்க இந்த கேவ்ல இருக்குது. இந்த கேவ்ல இருக்குது. மங்கி துங்கி கேவ் மகாராஷ்டிராவில் காணப்படுது. ரெண்டு பார்த்துக்கலாம் கேட்பாங்க. ஸோ நம்ம இதோட ஜாயின் பண்ணும்போது ஈஸியாக புரிஞ்சிடும். கடைசி நம்ம வந்திருக்கிறது எங்கே? டிக்ளைன்ஸ். எதனாலங்க இந்த சமண மதம் ஜைனிசம் வீழ்ச்சி அடைந்தது? வீழ்ச்சி அடைந்தது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லைங்களா? யாரால் வளர்ந்ததோ அவங்களால தான் வீழ்ச்சி அடைந்தது. யாரால் வளர்ந்தது? அரசர்கள். அரசர்கள் அதிக பேர் ஃபாலோ பண்ணாங்க. ஆனால் பிற்காலத்தில் ஃபஸ்ட் எடுத்தனே அதுதான் என்னது? ஆப்சன்ஸ் ஆஃப் ராயல் பேட்ரோனேஜ். புரியுதுங்களா? அரசர்கள் பிற்காலத்தில் ஆதரவை இழந்தார்கள். அவங்க ஆர்வத்தில் விட்டுட்டாங்க. ரெண்டாவது என்ன? டிவிஷன். இல்லையா? டிவிஷன் ஞாபகம் வச்சுருக்கோம்ல, என்னது? திகம்பரார் சுதம்பரார். எப்பயுமே ஒரு மதத்தை ரெண்டு பிரிஞ்சிச்சு அப்படின்னா வீக் ஆயிரும். சரிங்களா? அது உங்களுக்கு பெருசாக இருந்தது. அதான் சமணத்தை மிகவும் பலவீனம் படுத்தியது எது அப்படின்னா இந்த ஸ்பிளிட்டு தான். மூன்றாவது என்ன அப்படின்னு பார்த்தா லேக் ஆஃப் மிஷனரி ஜீல். MISSIONARY ஜீல் ZEAL இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். என்னங்க அப்படி அர்த்தம்? ஒரு மத இயக்கமாக செயலாற்றும் துடிப்பை காலப்போக்கில் இழந்தது. புரியுதுங்களா? ஒரு மதம்னா எப்படி இருக்கும்? ஸோ நிறைய பேர் சேர்ந்து ஒரு ஃபாலோவரை பின்னாடி ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. இவர் தாங்க தலைவர், இவர் மாதிரி தாங்க அப்படின்னு போயிட்டு இருந்தது காலம் போய் யாருமே இல்லாத காலம் போச்சு. அதே மாதிரி அதை செயலாக்கக்கூடிய தன்மை பின்னாடி இழந்துருச்சு. அடுத்த ஒன்று பார்த்தோம்னா ஃபேக்ஷனலிசம். FACTIONLISM. ஃபேக்ஷனலிசம் அப்படின்னு என்ன? குழு மனநிலை. குழு மனநிலை பலவீனம் படுத்தியது. வீக் ஆயிடுச்சு. அப்படியே வீக் ஆயிடுச்சுங்க. அடுத்தது நடைமுறை இருக்கு இல்லையா? நடைமுறை ரொம்ப கடுமையாகி போச்சு. ஆமாம், ஜென்ரலி இது எல்லாருக்கும் ரீச் ஆனதுனால தான் வளர்ந்துச்சு. ஆனால் அதே அளவுக்கு அதை ஃபாலோ பண்ணக்கூடிய கடுமையாக்கிட்டாங்களே. அதாவது செவரிட்டி ஆஃப் ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு. சமண மத நடைமுறைகள் கடுமையாக இருந்தனால அதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது, போங்கப்பான்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாங்க. இன்னொன்று என்ன தெரியுங்களா? வேற கலரில் எழுதுறேன், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னாச்சு? புத்திசம் தலை தோங்க ஆரம்பித்தது. போட்டி மதமாக சமண மதத்துக்கு வந்தது. ஸோ இதோட சமயமுடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். இதுவே திருப்பி படிங்க. இதில் நிறையா கொஷின்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு வரும். ஓகேங்களா?